அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய புனிதர், இன்று புனித சிரில் விழா. இவர் எருசலேம் நகரில் 315ஆம் ஆண்டு ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவர் தந்தை இவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க இவரை எருசலேமில் தலை சிறந்த ஆசிரியர் ஒருவரிடம் அனுப்பி வைத்தார். சிரில் கல்வியில் சிறந்து விளங்கினார். குறிப்பாக இவரின் விவிலிய அறிவை கண்டு எல்லாரும் வியப்படைந்தார்கள். சிரிலுக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதன்படி அவர் குருவானவராக மாறினார். இவரது அறிவையும் ஞானத்தையும் கண்டு எருசலேம் நகர் ஆயர் மார்க்கஸ் இவரை புகுமுக பயிற்சி பெறுவோருக்கு பொறுப்பாளராக நியமித்தார். திருமுழுக்கு பெறுகின்ற போது எத்தகைய மனநிலையோடு பெற வேண்டும், அதற்காக ஒருவர் எப்படியெல்லாம் தயார் செய்ய வேண்டும் என்பதை பற்றி எழுதினார். நற்கருணை வாங்குகின்ற போதும் எத்தகைய மனநிலையோடு பெற வேண்டும் என்று எழுதினார். எருசலேமின் ஆயர் மார்க்கஸ் இறந்த பிறகு இவர் எருசலேம் ஆயராக பொறுப்பேற்றார். ஆரிய பதித கொள்கையை எதிர்த்தார். இவர் 3 முறை நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இறுதியில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொருட்டு ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இவரின் வாதம் சரியானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் இவர் மீண்டுமாக எருசலேமின் ஆயராக உயர்ந்தார். 386ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இப்புனிதரை போன்று நாமும் நற்கருணை தகுதியான உள்ளத்தோடு உட்கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பரிசேயரும் வரி தண்டுவோரும் பற்றிய உவமை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பரிசேய மற்றும் வரி தண்டுபவரின் ஜபத்தை பற்றிய ஒரு ஆய்வை இயேசு மேற்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சி வாயிலாக நமது ஜபம் எப்படி இருக்கக்கூடாது மற்றும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற செய்தி அவர் நமக்கு தருகிறார். பரிசேய ஆலயத்திற்கு சென்றது ஜெபிப்பதற்காக அல்ல, தன்னை பற்றி புகழ்வதற்காகத்தான். வரி வசூலிப்பவர் தனது நிலையை எண்ணி பார்க்கிறார். தான் இதுவரை நடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்க்கிறார். தான் பாவி என்பதை உணர்கிறார். தனது தவறுக்காக மனவருந்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்பது நமது வாழ்வை கடவுள் முன்னிலையில் திறந்த புத்தகமாக ஆய்வு செய்யக்கூடிய அருமையான நேரம். நமது வாழ்வை சிந்தித்து பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது மற்றும் நல்ல வாழ்வு வாழ உறுதி எடுப்பது. ஜெபம் என்பது தான் செய்வதை சொல்வதல்ல, தன்னை புகழ்வதல்ல, தன்னை மற்றவரோடு ஒப்பிடுவதல்ல. மாறாக ஜெபம் என்பது கடவுளை புகழ்வது, கடவுளோடு நெருங்கி வர அவர் துணை நாடுவது. ஜெபம் என்பது கடவுளுக்கும் எனக்குள்ள தனிப்பட்ட உறவு, நல்ல வாழ்வு வாழ உறுதி எடுப்பது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் என்ன மனநிலையில் ஜெபிக்கின்றேன்? எனது ஜெபம் சுயநலம் படைத்ததாக உள்ளதா அல்லது பொது நலனுக்காக ஈடுபட ஆன்மீக சக்தி பெறுகின்ற நிலையில் உள்ளதா? தாழ்ச்சியான உணர்வோடு ஜெபிக்க நான் என்னை தயாரித்து கொள்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தற்புகழ்ச்சியோடு இறைவேண்டல் செய்யாமல் தாழ்ச்சியான மனநிலையில் இறைவேண்டல் செய்து இறை அனுபவம் நிறைவாக பெற உதவி செய்தருளும். ஆமீன்.